கலந்த பலன். அந்த இடத்துல தான் அதை சொல்லும்போது தான் ஜோசியர்கிட்ட உங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா இருக்கிற குரு ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே இருந்துட்டு போட்டோம். நல்லா இல்லாத சனி பகவானுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு போகணும். புரியுதுங்களா? அப்போ ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும், மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும், மூணாவதாக மிக்சடாக இருக்கும், கலந்ததுன்னு ஒன்று இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அவங்களோட வாழ்க்கை மதில் மேல் பூனையாக இருக்கும். 50% இப்படி ஆகலாம், 50% இப்படி ஆகலாம். அப்போ என்ன ஆகும், அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அது அந்த வேலை செய்ய போகுது. கெட்டதை அவங்க பூஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை கெட்டு போகுது, நல்லதை பூஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை தொடரப்போகுது. இவ்வளோதான் விஷயம். ஸோ இது பலன்கள் 3 விதமாக இருக்குது. முழுக்க முழுக்க நல்ல பலன், முழுக்க முழுக்க கெட்ட பலன், இரண்டும் கலந்த பலன்னு சொல்லக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் யோகம் தோஷன்ற 2 அமைப்பு இருக்குதுங்க. யோகம்னா என்ன அப்படின்னா பாசிட்டிவ்னு அர்த்தம், தோஷம்னா என்ன அப்படின்னா நெகட்டிவ்னு அர்த்தம். இந்த மாதிரி 2 அமைப்பு இருக்குது. இது பைபாஸில் போகிற மாதிரி. இது அமைப்பு சிஸ்டத்துக்கு இல்லாமல் இது சிக்னலில் போகிற எல்லா வண்டியும் போவோம். ஆம்புலன்ஸுக்கு சிக்னல் கிடையாது, அது ஒன்றும் அவன் பண்ண வேண்டியதில்லை, அடித்து தள்ளிட்டு போயினே இருக்கலாம். அது மாதிரி யோகம் தோஷம்ங்கிறது என்னென்னா சிஸ்டத்தை கேர் பண்ணாமல், சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாமல் அது பாட்டு அது வேலை செய்யும், தனியாக எக்ஸ்ட்ரா ரூல் பண்ணும். அது பேர் யோகம் தோஷம்னு 2 அமைப்பு இருக்குது. இப்போ யோகம் இருக்குது, தோஷம் இருக்குதுனாக்கா, யோகத்தை சொன்னால் சந்தோஷப்பட்ட போகிறீங்க. தோஷத்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, தோஷம்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா என்ன, குறைபாடுன்னு அர்த்தம். இப்போ 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், கேது பகவான் இருக்கார், சனி பகவான் இருக்கார். ஏதோ ஒரு பாவகிரகம் 1க்கு 2 இருக்குது. இப்போ அவருக்கு தோஷம் இருக்குது. ஆனால் ஜோசியருக்கு வாக்கு பலிதம் இருக்கும். அவர் நாக்கை வச்சு தான் அவர் ஜோசியம் வாழ்க்கை ஓடுது. அவருக்கு வாக்கு பலிதம் இருக்கிறதுனால இந்த தோஷத்தை அப்படியே அப்பட்டமாக சொல்லக்கூடாது. 1க்கு 3 கிரகம் இருக்குது, உனக்கு குழந்தை பிறக்காது, ஏஞ்சி போன்னு சொல்லக்கூடாது. அது நாகரிகமாகவும் இருக்காது, அது நல்லதும் கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணி பாருங்கள், நடக்கலாம், குழந்தை பிறக்கலாம்னு சொல்வார். எப்படி ஒரு நெகட்டிவை, முழுக்க முழுக்க இருக்க நெகட்டிவை நாகரிகமாக எடுத்து சொல்வது தான். அவன் 1-2 வாட்டி ட்ரை பண்ணுவான். டாக்டர்கிட்ட போய் பொதுவாக சில பேர் நேரடியாக ஜோசியரை வர்றதில்லை. படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க. என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, இப்போ கூட கேமராவில் தான் காட்ட முடியும். 5 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு 5-10 லட்ச ரூபா செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டாங்க, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வர்றாங்க, நாம் ஒரு பரிகாரத்துங்களை சொல்கிறோம், அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க, மிராக்கிள் நடக்குது, குழந்தை பிறக்குது.